ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சென்னை விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து மோதுறாங்க. இந்த போட்டியில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஒரு செம்ம மாசான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து விளையாடாத வாட்சன் வந்து நேற்று நடந்த மேட்ச்சில் அவரோட இன்னிங்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. ஸோ உண்மையாகவே வந்து மேட்சை வந்து செம்ம மாசாக வந்து கொண்டு போனாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மேட்ச் வந்து ஜெயிச்சாலே போதும், சிஎஸ்கே அணி வந்து டாப் 1ல் இருக்கும். அதே போல் வந்து பிளே ஆஃப் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ வின்னிங் ப்ரெசன்டேஷன் செரிமோனி அப்போ நம்ம டோனி கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி தான் வந்து கேட்டாங்க. உங்கள் டீம் வந்து வருஷம் பர்ஃபெக்டாக வந்து பிளே ஆஃப்குள்ளே போயிடுறாங்க, ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி டோனியை பார்த்து கேட்டாங்க. உடனே வந்து டோனி அவர்கள் வந்து இது வந்து கம்பெனியோட சீக்ரெட், ஸோ இந்த விஷயத்தை வந்து எப்பயுமே வந்து நான் வந்து லீக் அவுட் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்காக வந்து நாங்கள் பின்னாடி வந்து கடுமையாக வந்து உழைச்சிட்ருக்கோம். உங்களோட வெற்றிக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஸோ அவங்களோட சியர் அப் மற்றும் அவங்களோட எனர்ஜி தான் வந்து நாங்கள் வந்து பிச்சர்ஸில் வந்து நாங்கள் வந்து காமிச்சிட்ருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கோச்சிங், ஸோ கோச்சிங் படி பார்க்கும்போது ஒவ்வொரு பிளேயரை வந்து தனித்துவமாக வந்து வச்சு ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஸ்பெஷல் ட்ரைனர். ஸோ எந்தெந்த பவுலர்ஸ்க்கு எந்தெந்த பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஸோ எந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கோச்சிங் தான் வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து எங்கள் வெற்றிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து நான் எப்போ கிரிக்கெட்டை விட்டு ரிட்டையர்ட் ஆகிறனோ அப்போ தான் வந்து நான் அந்த ரகசியத்தை வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து லீக் அவுட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டோனி சொன்ன கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட் வந்து காத்துட்ருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய்ஹிந்த்.